இங்கே வந்திருக்கிற எல்லோரும் இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் தமிழ் சகோதரர்கள் என்ற மகிழ்ச்சியோடு உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்றெல்லாம் வேறுபாடு பார்ப்பதே இல்லை. எல்லோரும் ஒன்று. ஷாஜகான் காலத்தில் வேண்டியதுதான். எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கம். மதச்சார்பு தான் மிக மிக முக்கியம். நான் கூட போன வாரம் வெள்ளிக்கிழமை எடப்பாளையம், அந்த ஊர்ல எல்லாரும் இஸ்லாமியர்கள் தான் பிரசிடென்ட்ல இருந்து, அந்த ஊர்ல இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தி வைக்கிறேன். நாளை மறுநாள் அரகண்டநல்லூர்ல இந்த நிகழ்ச்சிக்கு போறேன். ஆக எங்கே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இஸ்லாமிய சகோதரர்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய உடன்பிறப்புகள், அண்ணன் தம்பிகள் என்ற உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் நாம் வாழ்த்துகிறோம். இதற்கு மத வேறுபாடு எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாம் மனிதர்கள். அந்த உணர்வு தான் இங்கே சமூக நீதி, சமய நல்லிணக்கம் என்று சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதி ஒரு காலத்துல இஸ்லாமியர்கள் சொன்னா எல்லாம் கடை தான் வச்சுருப்பாங்க, எல்லாம் மளிகை கடை தான் இருக்கும். அந்த மாதிரி நான் படிக்கிற காலத்துல இங்க இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா, நீங்க இருந்த தெருவுல இருந்து மேல் தெரு நான் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கடைங்க தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய ஒரு ஆட்சியரே ஒரு இஸ்லாமிய சகோதரராக இருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு பெருமை. எல்லோரும் படிக்க வேண்டும். அந்த உணர்வு தான் நமக்கு மிக மிக முக்கியம். நம்ம மத வேறுபாடுகள்லாம் எதுவும் கிடையாது. எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஐக்கியம் என்ற உணர்வோடு செயல்படுவதுதான் இன்றைய தமிழக முதல்வர் தளபதி அவருடைய நோக்கம். அதை ஒழிக்க வேண்டும் என்றுதான் ஒன்றியத்திலே இருக்கிற பாஜக என்று மதவெறியை தூண்டிவிட்டு அதிலே குடிவாய நினைப்பவர்கள் தான் இங்கே இருக்கிற ஒன்றிய அரசாங்கம். அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியோடு செயல்படுகிற ஒருவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை யாரும் கிடையாது. அந்த உணர்வோடு தான் இன்று இஸ்லாமியர்கள் சகோதரர்கள், எல்லா சகோதரர்கள் தான், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக பிறந்தவங்க தான். இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன அரேபியாவில் இருந்தவங்களா? எல்லாம் இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல இருந்து உங்க தாத்தா அப்பா எல்லாம் ஒரு காலத்துல இருந்து ஒரு சமூக நீதிக்காக இந்த மதத்திற்கு சென்றவர்களை தவிர அவர்கள் எதுவும் எந்த விதமான வேறுபாடும் உடையவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் தான் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தான் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு தான் இந்த இஸ்லாமிய திருவிழாவை, இந்த சமூக நீதி சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற இந்த இஃப்தார் திருவிழாவை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்க எல்லாம் ஒரு காலத்துல நான் சொன்னேன் இல்லையா, கடை வச்சுட்டு இருந்தாங்கன்னு, இப்ப கலெக்டர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீட்டையும் வழங்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டை இன்னும் செயல்படுத்திக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எந்த சமுதாயத்தில் இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் கல்வி அறிவு பெற வேண்டும். அந்த கல்விதான் நம்மை வளர்க்கக்கூடியது என்ற உணர்வோடு செயல்பட்டதுதான் திராவிட மாடல். அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார், பேரறிஞர் அண்ணா சொன்னார், தலைவர் கலைஞர் சொன்னார். அந்த மூவருடைய வழியிலே இன்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அனைத்து சமுதாயமும் ஒன்று என்ற உணர்வோடு இன்று நம் அனைவரையும் ஒன்று திரட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். வரும்போதெல்லாம் எனக்கு எழுதி வச்சுங்க, சொன்னாங்க ஓட்டு போடுங்க அடுத்து ஜெயிக்கணும்னு. இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒண்ணு கூட மாறாது. நமக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி தளபதிக்குத்தான் வந்து சேரும் என்பதிலே யாருக்கும் வேறுபட்ட கருத்து இல்லை. இஸ்லாமியர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மனம் திறந்து பேசுகிற பொழுது நமக்காக மத வேறுபாடுகளற்ற அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற நமக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவியாக இருப்பவர்தான் இந்த தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். அந்த உணர்வோடு தான் இன்று இந்த திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சமூக நீதி, சமய நல்லிணக்கம், எல்லா மதமும் ஒன்று, எல்லோரும் நாம் சமம். மத வேறுபாடுகள் இருக்கலாம். நான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எத்தனையோ இடம் போயிருக்கேன், அங்கேயே போயிருக்கிறேன். அதே மாதிரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சர்ச்சைக்கு போறோம், இந்து மத கோயில்களுக்கும் போறோம். எல்லாம் நமக்கு வேண்டியதுதான். அந்த உணர்வோடு செயல்படுவதுதான் நம்முடைய நோக்கம். அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அந்த உணர்வோடு தான் வந்திருக்கிற அனைத்து சகோதரர்களும் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ வேண்டும். அதுதான்
இந்த இஸ்லாம் இஃப்தார் நிகழ்ச்சியினுடைய மிக முக்கிய நோக்கம். நான் சொன்னேன் இல்லையா, இஃப்தார் நிகழ்ச்சி இங்கே வந்திருக்கிற சகோதரிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு காலத்திலே எல்லோரும் வேறுபட்ட நிலைமை இருந்த பொழுது ஆணும் பெண்ணும் சாம் என்ற உணர்வோடு பெண்களுக்கும் எல்லா வசதிகளையும் கொடுத்திருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். சிறுபான்மையினர் நடத்துகின்ற பள்ளிகள், கல்லூரிகள் அவைகளுக்கெல்லாம் கூட இந்த உதவிகளை செய்து கொடுத்திருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். நான் முன்பே சொன்னதை போல ஒரு காலத்திலே ஹோட்டல் நடத்துவதுதான், கடை நடத்துவதுதான் என்ற நிலைமையை மாற்றி இந்த எல்லோரும் படித்துவிட்டு முன்னேற வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டதனுடைய விளைவுகள் தான் இந்த எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய சகோதரர்கள் படித்துவிட்டு பல்வேறு பணிகளிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் முக்கியம். அதைத்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலேயே இதற்காக எல்லாம் குரல் கொடுத்தவர் தான் இங்கே வந்திருக்கிற ரவிக்குமார் அவர்களும். அந்த உணர்வோடு தான் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் ஒன்று, அண்ணன் தம்பிகள், மாம மச்சான், இந்த மாம இந்த மச்சான் அப்படித்தான் கூப்பிடுவோம் தவிர நாம் எதெல்லாம் வேற எதனா சொல்லியா கூப்பிடுறோம்? ஒன்றும் கிடையாது. மதம் ஜாதி எல்லாம் பார்க்கறதே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இங்க பின்னால இருந்த தெருவில் நான் இருக்கும்போதே ஒரு இஸ்லாமிய ரோடு தான், எழுத்தாப்புல இருந்ததும் ஒரு இஸ்லாமிய ரோடு தான். அக்பர் ராஜா அவர்கள் தான் இருந்தாங்க. அவர் தான் எல்லா வீட்லயும் SKS அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் வீட்டுல தான் நம்ம அடிக்கடி சாப்பிடுவோம். பிரியாணி செஞ்சாருன்னா எனக்கு கொடுக்காம இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி வீடு அக்பர் ராஜா. நான் படிக்கிற காலத்துல பேராசிரியராக இருக்கிற காலத்துல நான் சொல்றது, அதுக்கப்புறம் மந்திரியா வந்த பிறகுன்னு கிடையாது. கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக பணியாற்றும் பொழுது நான் இருந்த இடம் இதுதான். அங்க அவர் சொன்ன மாதிரி அக்பர் ராஜா தான் அன்னைக்கு எழுத்த வீட்டுல இருந்தாரு. அவர் எல்லோரையும் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இந்த தெருவில் இருக்கவங்களெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒருவர். அதையெல்லாம் என் வாழ்நாளிலே என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிகள். அந்த உணர்வோடு தான் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மைத்துனர்களாக, அனைவரும் ஒன்று என்ற மனிதநேய உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நிகழ்ச்சிகளை இவ்வளவு சிறப்பாக ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிற அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கும், முஸ்தீன் அவர்களுக்கும், அமீர் அப்பாஸ் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி.